சத்தீஸ்கர்ல கணவரை விட்டு பிரிந்து தனிமையில வாழ்ந்துட்டு வந்த 26 வயதான சாஹின் சொல்லப்பட்ட பெண்மணி மர்மமான முறையில காணாம போறாங்க. அவங்க யாரு, இந்த வழக்குடைய பின்னணி என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டெய்லா பார்க்கலாம். வெல்கம் டு EFT கிரைம். நான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோ போயிடலாம். சத்தீஸ்கர்ல இருக்கிற கல்யாண்பூர் சொல்லப்படுற கிராமத்துல வாழ்ந்துட்டு வரவர் தான் 60 வயதான ராம் கவான் சொல்லப்படுற நபர். இவருக்கு திருமணம் ஆகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. மூத்த மகனுடைய பெயர் கேஷ் மற்றும் இளைய மகளுடைய பெயர் சாகின்னு சொல்லப்படுது. இவரு குடும்பத்தோட அதே கிராமத்துல பால் வியாபாரம் செய்துகிட்டு வாழ்ந்து வந்திருக்காரு. இவருடைய பால் வியாபாரத்துக்கு உதவிகரமா அவருடைய மகளும் செயல்பட்டு வந்தாங்க. முகேஷுக்கு திருமணம் ஆகி குடும்பத்தோட அதே கிராமத்துல வேற ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு வந்தாரு. இவருடைய திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு இளைய மகளான சாகியோடைய திருமணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நினைச்ச அவருடைய அப்பா சத்தீஸ்கர் பகுதியை சேர்ந்த லோகேஷன் சொல்லப்படுற நபருக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சபடியே லோகேஷ்க்கு அவருடைய மகளை 2011 திருமணமும் செய்து வைக்கிறாரு. இந்த திருமணத்துக்கு பிறகு லோகேஷும் சாகியும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைய நல்லபடியா நடத்திக்காங்க. இவங்களுடைய அன்பு ஆதாரமா இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. கடந்த 10 வருட காலத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்தாலுமே இருவரையும் சமரசம் செய்து வைக்கிறது சாகியுடைய அண்ணனான முகேஷ் தான் செய்து வருவாரு. இந்த தம்பதிகள் இருவரும் 10 வருட காலம் வாழ்ந்து வந்த நிலையில தான் லோகேஷ்க்கு தன்னோட மனைவியான சாகி மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுடைய சுபாவத்துல இருந்து அவருக்கு சற்று மாறுதல் இருந்ததா உணர ஆரம்பிக்கிறாரு. இதனால அவருடைய மனைவிய கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட சாகியோ தன்னோட கணவர் கிட்ட தொடர் சண்டைகளும் பிரச்சனைகளும் செய்வாங்க. இதனால தன்னோட அப்பா வீட்டுக்கு போய் அடிக்கடி தங்கி வர்றதையும் வழக்கமான ஒண்ணா வச்சுக்காங்க. அந்த சமயத்துல எல்லாம் சாகியோடைய அப்பாவும் அவருடைய அண்ணனும் இருவரையும் சமாதானம் செய்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் லோகேஷ் சாகிக்கு வேற ஒரு நபர்கிட்ட தொடர்பு இருக்கின்ற விஷயம் தெரிய வருது. அவங்களுடைய மொபைல்ல இருந்து சில மெசேஜ்களையும் சாட்டிங்கையும் பார்த்த அவருடைய மனைவிக்கும் அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கின்ற விஷயம் உறுதிப்படுத்திக்கிறாரு. இதை உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு தம்பதிகள் இருவருக்குள்ளேயும் தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது. இறுதியா சாகி கணவரை விட்டு பிரிந்து தன்னோட அம்மா அப்பா வீட்லயே தங்கி வாழணும்ன்ற முடிவை எடுக்கிறாங்க. இந்த முடிவுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து பல எதிர்ப்புகள் வந்தாலும் அவங்களையும் சமாதானப்படுத்தி சாகி அவங்களுடைய அம்மா அப்பாவில வாழ ஆரம்பிச்சாங்க. தன்னோட கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்துட்டு இருந்த சாகிக்கு 3 குழந்தைகளையும் பாத்துக்கிறதுக்கான பண தேவைகள் அதிகம் தேவைப்பட்ட நிலையில தான் சாகியோடைய கணவரான லோகேஷ் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காவது பணம் கொடுக்க சொல்லி கேட்காங்க. அவருக்கு மனைவி மேல இருந்த கோவத்தால பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் அவங்களுடைய அப்பாவுடைய தொழிலான பால் வியாபாரம் செய்துகிட்டு அவங்களுடைய குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த வியாபாரத்துல வர பணம் அவங்களுடைய 3 குழந்தைகளுக்கும் போதாததால வேற வழி இல்லாம நீதிமன்றத்தை நாடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய கணவர்கிட்ட குழந்தைகளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யும்படி பல முறைகளுக்கு மேல கேட்டும் அவரு மறுப்பு தெரிவிச்சதாலேயே அவங்க நீதிமன்றத்தை நடக்காங்க. நீதிமன்றத்துல அவங்களுடைய கணவரை விவாகரத்து செய்யறதுக்கான எல்லா விதமான முயற்சிகள்லயும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்சபடியே அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து விவாகரத்தும் அதோட அவங்களுக்கு தேவையான ஜீவனாம்சமும் மாதம் 4500 ரூபாய் சாகியோடைய கணவரான லோகேஷ் அவங்களுடைய 3 குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சமா நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இதை அடுத்து கடந்த 2021 ஆண்டுல இருந்து நீதிமன்றத்துல 4500 ரூபாய் மாதம் அவங்களுடைய குழந்தைகளுக்காக வாங்கி வந்திருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல தொடர்ந்து இந்த ஜீவனாம்சத்தை வாங்கிட்டு வந்த மறுபுறம் அதே கிராமத்தை சேர்ந்த ராஜாராம் சொல்லப்படுற ஒரு நபர் கூட பழகிட்டு வந்தாங்க. ராஜாராம் அதே கிராமத்துல மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் உதிரி பாகங்களை விட்டுட்டு வந்த கடையை வச்சு நடத்திட்டு வந்தாரு. அவர் மொபைல் கடை வச்சு நடத்திட்டு வந்ததால ஆரம்பத்துல சாகி அவங்களுடைய மொபைல் ரிப்பேர் ஆயிட்டதால ராஜாராம் கிட்ட கொடுத்து பழுது பார்க்கும்படி சொல்லிருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல நண்பர்களா பழகிட்டு இருந்த இவங்க காலப்போக்கிலேயே காதலர்களா மாறி இருக்காங்க. அதோட இருவரும் ரகசிய சந்திப்புகளும் தனிமையில சந்திக்கிறதையும் தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவிலேயே சாகியோட வீட்ல ராஜாராம் கூட தனிமையில சந்திச்சுட்டு வராங்கன்ற விஷயம் ஊர் முழுவதும் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சிரு. அந்த சமயத்துல சாகியோட வீட்லயும் அவருடைய அண்ணனான முகேஷுக்கும் தெரிய வருது. இதனால சாகி கிட்ட குடும்பத்தாரும் அவருடைய அண்ணனும் சண்டைகள்
சண்டைகள் போட்டதா சொல்லப்படுது. ஆனாலுமே இதை தொடர்ந்து சாகி ராஜாராம் கிட்ட தொடர்புல இருந்து வந்ததா சொல்லப்படுது. இதை அடுத்து ராஜாராம சாகி திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கும் போதுதான் ராஜாராம் சாகியை விட்டு பிரியணும்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கான காரணம் அந்த கிராமம் முழுவதுமே இருவருக்குள்ளயும் தவறான உறவுகள் இருந்து வருதுன்றது அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் கிட்ட ராஜாராமுடைய பெயர் அந்த கிராம மக்கள்கிட்ட கெட்டு போனதா உணர ஆரம்பிக்கிறாரு. இதனால சாகியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகணும்னு நினைக்கிறாரு. அதோட ராஜாராம் சாகியை விட 4-5 வயது இளையவர்ன்றது குறிப்பிடத்தக்கது. ராஜாராம்க்கு திருமணம் ஆகாத நபர்ன்றதால அவங்களுடைய வீட்லயும் சாகிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ராஜாராம் சாகியை விட்டு விலகணும்னு நினைக்கும் போதுதான் சாகி ராஜாராம விட்டு விலகி போறதுக்கு மறுத்திருக்காங்க. மறுபுறம் ராஜாராம் கிட்ட இருந்து விலையுயர்ந்த மொபைல்களையும் சில கம்ப்யூட்டர் உதிரி பாகங்களையும் சில லேப்டாப்புகளையும் ராஜாராம் கிட்ட இருந்து சாகி வாங்கினதா சொல்லப்படுது. இந்த இருவருடைய தொடர்பு தொடர்ந்துட்டு வந்த ஆரம்ப காலகட்டத்துல ராஜாராமே சில விலை உயர்ந்த பொருட்களை அன்பளிப்பா சாகி கொடுத்திருக்காரு. அது போக சாகி ராஜாராம் விட்டு விலக ஆரம்பிக்கிறாருன்ற விஷயம் தெரிய வரவே அவர்கிட்ட இருந்து பிளாக்மெயில் செய்து சில பொருட்களை இவங்களே மிரட்டி வாங்கினதாவும் சில ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ராஜாராம் அவங்களை விட்டு விலகணும்னு நினைக்கும் போதெல்லாம் சாகி அவர்கிட்ட இருந்து சில பணங்களை மிரட்டி வாங்கினதா சொல்லப்படுது. இதுல 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் சாகி ராஜாராம் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. காலப்போக்குல ராஜாராம் தான் கிட்ட இருக்கிற பணங்களையும் மொபைல்களையும் தொடர்ந்து சாகி வாங்கிட்டு போறதாலேயே அவங்க மேல வெறுப்பு ஏற்பட்டு அவங்கள விட்டு முழுவதுமா வெளியேறணும்னு நினைக்கிறாரு. இந்த சூழல்ல தான் மறுபுறம் சாகியோடைய கணவரான லோகேஷ் வேற ஒரு பெண்ணை மறு திருமணமும் செய்கிறாரு. இந்த 2வது திருமணத்துல லோகேஷ்க்கு 2 குழந்தைகள் பிறந்திருந்தது. இதை தொடர்ந்து லோகேஷ் இவருடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய முதல் மனைவியான சாகிக்கும் மாதம் மாதம் நீதிமன்றத்துல 4500 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் லோகேஷ்க்கு அதிகப்படியான கடன் சுமை ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புறம் அவருடைய 2வது குடும்பமும் மறுபுறம் சாகியோட குடும்பத்தையும் அவருக்கு கடன் சுமை ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் நீதிமன்றத்துடைய உத்தரவையும் மீற முடியாம தொடர்ந்து தன்னுடைய முதல் மனைவிக்கு 4500 ரூபாய் செலுத்திட்டு வந்த நிலையில தான் ஒரு முறை ராஜாராம லோகேஷ் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போதுதான் ராஜாராம் தான் கிட்ட இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களான சிலவற்றை மிரட்டி சாகி தான் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டதா ராஜாராம் லோகேஷ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதோட தன்னோட கிராமத்திலயும் சாகியால தனக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டதா லோகேஷ் கிட்ட ராஜாராம் தெரிவிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அந்த சமயத்துல தான் ராஜாராமும் லோகேஷும் சாகிய கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்கள கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாத நிலையில தான் ஹிந்தி படமான திருஷ்யம் சொல்லப்படுற படத்தை முன் உதாரணமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் போலீஸ்க்கு சாகிய பத்தின எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டாங்க. இதனாலேயே இந்த படத்தை இருவரும் சேர்ந்து 3-4 முறைக்கு மேல இந்த படத்தை பார்த்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சாகிய எப்படியாவது கொலை செய்யணும்ன்ற திட்டத்தோட இருந்து வந்த அவங்க 1 மாத காலமாவே அவங்கள தொடர்ந்துட்டே வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் கடந்த ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு தன்னோட அப்பா கிட்ட நீதிமன்றத்துல இருந்து மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய 4500 ரூபாய் வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்புனவங்க அன்னைக்கு முழுவதும் நேரமாகியும் வீடு திரும்பாமலே இருந்திருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச சாகியோடைய அப்பாவும் அவருடைய அண்ணனும் சாகியோடைய உறவினர்கள் வீட்லயும் நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுபுறம் முகேஷ்க்கு தன்னுடைய தங்கை ராஜாராம் கூட எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களோன்ற எண்ணமும் ஓடிடுது. இதனாலேயே ஓரிரு நாட்கள் வரைக்குமே முகேஷ் சாகி வீடு திரும்பாததுல தீவிரம் காட்டாம இருந்து வந்தாரு. இந்த சூழல்ல தான் ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு அதே கிராமத்துல இருக்கிற ராஜாராம் அவருடைய மொபைல் கடையை திறந்திருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்ட சாகியோடைய அப்பாவும் அண்ணனும் ராஜாராம் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ராஜாராம் தான் ஊருக்கு போயிட்டதாவும் தான் கூட உங்களுடைய மகள் இல்லன்றதையும் தெரிவிச்சிருக்காரு. இத கேட்டு அதிர்ச்சியான இருவரும் உடனடியா காவல் நிலையத்துல புகார கொடுத்திருக்காங்க. இந்த புகார வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணையா சாகியோடைய நெருக்கமான நபர்கள் கிட்ட தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்தப்படும் போதுதான் ராஜாராம் கூட சாகிக்கு உறவு இருக்குன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. மறுபுறம் சாகியோடைய முதல் கணவரான லோகேஷ் கிட்டையும் விசாரணை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இதையடுத்து லோகேஷ் கிட்ட விசாரணை நடத்தினதுல அவரு சாகிய விட்டு 3-4 வருடங்களுக்கு முன்னதாவே தான் பிரிஞ்சு வேற ஒரு திருமணம் செய்துகிட்டதா போலீஸ் தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து ராஜாராம் கிட்ட தொடர்ந்து
தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப கட்டத்துல ராஜாராம் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் ஒரு அப்பாவி போல நடிச்சிட்டு வந்த நிலையில போலீஸ் அவங்களுடைய ஸ்பெஷலான விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ராஜாராம் தான் இந்த கொலைய லோகேஷ் கூட சேர்ந்து செய்துட்டதா தெரிவிச்சிருந்தாரு. மறுபடியும் லோகேஷ் கிட்ட விசாரணை நடத்தினதுல அவரும் தான் இந்த கொலையை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாரு. இதையடுத்து இருவரையும் அதிரடியா கைது செய்த போலீஸ் இந்த வழக்கு பத்தின தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில கடந்த ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு ராஜாராம் சாகிய சந்திச்சிருக்காரு. நீதிமன்றத்துக்காக வீட்ல இருந்து கிளம்பின சாகி இடையில ராஜாராம சந்திச்சிருக்காங்க. இந்த இருவருடைய சந்திப்புல ராஜாராம் சாகிய காட்டுப்பகுதி இருக்காரு. இதை அடுத்து சாகியும் அவரை நம்பி காட்டுப்பகுதிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போற வழியிலேயே ராஜாராம் லோகேஷ்க்கு மொபைல் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. சாகிய தனிமையில காட்டுப்பகுதியில கூட்டிட்டு வரதாவும் அந்த இடத்துக்கு லோகேஷும் வரும்படி சொல்லியிருக்காரு. இதை அடுத்து காட்டுப்பகுதிக்கு போன ராஜாராம் சாகியும் இருவருக்குள்ளயும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு லோகேஷ் வந்ததா சொல்லப்படுது. முன்னாள் கணவரான லோகேஷ பார்த்த சாகி ஏதோ தவறுதலா நடக்கிற மாதிரியான உணர்வு அவங்க மனதுல எழ ஆரம்பிச்சு. இதை அடுத்து காட்டுப்பகுதியை விட்டு எப்படியாவது வெளியேறணும்னு நினைக்கும் போதுதான் ராஜாராமும் லோகேஷும் சேர்ந்து சாகியோடைய புடவையாலேயே அவங்களுடைய கழுத்தை தாக்கி இருக்காங்க. அப்படி தாக்குனதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே சாகி இறந்து போறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட இருவரும் அந்த காட்டுப்பகுதியிலேயே ஒரு பகுதியில பள்ளம் தோண்டி அவங்கள புதைக்கவும் செய்திருக்காங்க. அப்படி அவங்கள அடக்கம் செய்ததுக்கு பிறகு சாகியோடைய மோட்டார் சைக்கிளையும் அவங்களுடைய மொபைலையும் ஏரிக்கரையில வீசா சொல்லப்படுது. அதோட அந்த காட்டுப்பகுதியிலேயே அவங்களுடைய இருவருடைய சிம்மையும் உடைச்சு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய வழக்கமான வேலைகள்ல ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அடுத்து இருவரும் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில சாகியோட உடலை காட்டுப்பகுதியில இருந்து போலீஸ் தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட உடல் சாகிதான்றது அவங்களுடைய அப்பாவும் அண்ணனும் உறுதிப்படுத்திருக்காரு. போலீஸ் தோண்டி எடுக்கப்பட்ட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு தொடர் விசாரணைகளை நடத்திட்டு வந்தாங்க. சாகியோடைய உடல்ல இருந்த நகைகளையும் அவங்க வச்சிட்டு இருந்த பணமும் அவங்க பயன்படுத்திட்டு வந்த மோட்டார் சைக்கிளும் மொபைல பத்தின விசாரணைய நடத்தும் போதுதான் லோகேஷோடைய வீட்ல இருந்து சாகியோடைய நகைகளை போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து சாகியோடைய மோட்டார் சைக்கிளையும் மொபைலையும் ஏரிக்கரையில இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. மறுபுறம் சாகியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டுதான் அவங்க இறந்திருக்காங்கன்றத உறுதிப்படுத்திருக்காங்க. ராஜாராமும் லோகேஷும் இந்த கொலையை செய்ததற்கான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சு வந்தாங்க. அதே சமயம் ராஜாராமுடைய மொபைல் சிக்னலும் லோகேஷ் மற்றும் சாகியோடைய மொபைல் சிக்னலும் ஒரே காட்டுப்பகுதியில இருந்திருக்குன்றத போலீஸ் உறுதிப்படுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில திருஷ்யம் படம் பார்த்துதான் இந்த கொலை சம்பவத்தை இருவரும் சேர்ந்து செய்ததா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே இந்த படத்தை பார்த்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றினதா குற்றவாளிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல இந்த இருவரை தவிர்த்து வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வர்றாங்க. இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட